ஆழமான அதுலேயும் மிக மோசமான ஆபத்தான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா விண்வெளியா? கிடையவே கிடையாது. ஏன்னா அது பூமிக்கு மேலே இருக்குது. இது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மரியானா ட்ரெஞ்ச். இந்த பூமியில் மனுஷனால் ஆராய முடியாத இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் மனுஷன் விண்வெளிக்கு மேலேயே பல பல இடத்துக்கெல்லாம் போயிட்டான், பிளாக் ஹோல் வரைக்குமே போயிட்டான். ஆனால் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், அந்த மரியானா ட்ரெஞ்ச், அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 அடி அப்படிங்காங்க. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நம்ம மேலே போனோம் அப்படின்னாலே அது வந்து 10,000 அடிக்கு மேலே தாண்டும். அதே 12 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் போனோம் அப்படின்னா அப்போ அங்கே எவ்வளோ அழுத்தம் இருக்கும், அங்கே எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள யாருமே போகல அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சில பேர் போயிருக்கிறாங்க. அங்கே போனவங்க உள்ள என்னென்ன பார்த்தாங்க, அங்கே என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகின் மிக ஆழமான ஒரு கடற்பகுதி அப்படின்னா அது இந்த மரியானா ட்ரெஞ்ச் தான். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஈஸ்ட் பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் மொத்தமாக சேர்ந்து ஒரு 2500 கிலோமீட்டர் அந்த அளவு பரப்பளவு கொண்ட ஒரு கடல் பகுதிக்கு இடையில தான் இந்த மரியானா ட்ரெஞ்சுங்கிறது இருக்கு. இந்த மரியானா ட்ரெஞ்சோட ஆழமான பகுதியை சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்றாங்க. சேலஞ்சர் டீப்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பகுதி அப்படின்னு. 12 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஆழமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நம்மளோட எவரெஸ்ட் சிகரம் இருக்குது பார்த்தீங்களா? எவரெஸ்ட் சிகரமே 8848 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம அந்த மரியானா ட்ரெஞ்சுக்கு உள்ளே வச்சாலும் மிச்சம் 2 கிலோமீட்டர் ஆழமாக தான் இருக்குமா அந்த கடற்பகுதி. அப்போ இது எந்த அளவுக்கு ஆழமாக கீழே வரைக்கும் போகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா டெக்னாலஜி இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருந்தாலும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மரியானா ட்ரெஞ்ச் கீழே வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உலகத்திலே அது 2 பேருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த 2-3 பேர் மட்டும்தான் போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க யாரும் நான் கடைசியில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மரியானா ட்ரெஞ்சுக்கு உள்ளே நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனை நம்ம உள்ளே இறங்கிட்டோம், உள்ளே குதிச்சிட்டோம், நம்ம கீழே வர போயிட்டோன்னு வைங்களேன், பாடி வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருமோ. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து கடலுக்கு அடியில் அந்த இடத்துல பயங்கரமாகவே இருக்குது. சூரிய ஒளி அந்த இடத்துல சுத்தமாக இல்லாததுனால அந்த இடத்துல தாவரங்கள், எந்த தாவரங்களுமே வளராது. ஏன்னா தாவரங்கள் வளர்றதுக்கு ஒரு மெயின் ரீசனே இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கிலோமீட்டர் ஆழம் அடியில் இருக்கிறதுனால சூரிய ஒளி சுத்தமாக வராது பார்த்தீங்களா? அதனால் அந்த இடம் ஃபுல்லாக மொத்தமாகவே இருட்டடைஞ்சு போய் தான் கிடக்குமா. உள்ளே போன ஒரு சில பேர் கூட அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அந்த தன்மை கொண்டு அந்த ஒரு புது டெக்னாலஜி கொண்டு அந்த மிஷின் மூலமாக தான் போய் பார்த்துருக்குறாங்க. நம்ம ஜேம்ஸ் கேமரூன், ஒரு டைட்டானிக் பட டேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒரு வாட்டி போய் பார்த்துருக்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல குளிர் வந்து எப்பவுமே -2லேருந்து -10, -15 வரை கூட போக வாய்ப்பு இருக்கான். தாவரங்கள் கூட வளர முடியாத இந்த மரியானா ட்ரெஞ்ச் கீழே உயிரினங்கள் வாழுது. ஏன்னா அந்த உயிரினங்களுக்கு சூரிய ஒளியே தேவை கிடையாது. ரசாயன ஆற்றலை பயன்படுத்தி அதால் உயிர் வாழ முடியும். அது என்னென்ன உயிர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில் ஃபிஷ், ஜெயண்ட் ஆம்பிபார்ட்ஸ், அதுக்கப்புறம் சம் பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஒளி உமிழும் உயிரினங்கள் அப்படிம்பாங்க. அந்த உயிரினங்களுக்கெல்லாம் சூரிய ஒளி எதுவுமே தேவையில்லை. அப்படிங்கிறதுனால அதோட அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன ஆற்றலை எடுத்து அது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஃபன்ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜேம்ஸ் கேமரூன் ஒரு வீடியோவில் உள்ள பேர்ப்பார் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் அவர் கீழே போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லைட்டை வச்சு தான் சர்ச் பண்ணாங்க. உள்ளே மொத்தம் ஏன்னா இருட்டடைஞ்சு போய் தான் கிடக்கும். அப்படி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று, அந்த பிளாஸ்டிக் பையை ஃபஸ்ட்டு அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஆனால் பிளாஸ்டிக் பை அந்த இடத்துல கிடந்திருக்கு. பாருங்கள், 11 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழமான பகுதி அந்த பகுதியில் பிளாஸ்டிக் அடியில் கிடந்திருக்கு. பிளாஸ்டிக் மக்கவே மக்காது, எத்தனை கோடி வருஷங்கள் ஆகும் அது மக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1960லேயே மரியானா ட்ரெஞ்ச் கீழே டான் வால்ஷ் அண்ட் ஜேக்கஸ் அப்படிங்கிற ஒரு 2 நபர்கள் போயிருக்கிறாங்க ட்ரைஸ்டே அப்படிங்கிற அந்த சப்மரீனில். ஆனால் இவங்க வந்து ஆழமான பகுதிக்கு போகலை. அந்த ஆழமான பகுதி கொஞ்சம் மேலே மேட்டாப்பில் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கேமரூன், அவதார பட டைரக்டர், அவர் 2012 தனியாக டீப் சேலஞ்ச் எடுத்தாருங்க. அதுதான் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் கூட யாருமே இல்லை. அவரே சப்மரீனை ஓட்டி அவரோட பாதுகாப்புக்காண்டி மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த சப்மரீன் வந்து இன்னொரு ஷிப்பில் கனெக்ட் பண்ணி அதோட ராடு அந்த பைப்பெல்லாம் அங்கே கனெக்ட் ஆகி தான் இருந்துருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் போல் ஜேம்ஸ் கேமரூன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மனுஷனால ஒரு இடத்துக்கு போகவே முடியாது அப்படின்னா கூட நம்ம செய்த சிறு சிறு தவறுகள் நம்மளால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த இடத்துக்கு மனுஷன் போகவே இல்லைன்னாலும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மரியானா ட்ரெஞ்சும் பெர்முடா ட்ரையாங்கிளும் நம்ம மனுஷங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணாலும் கடலை உங்களால் முழுசாக ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. ஏன்னா மனுஷங்க வந்து கடலில் இப்போதைக்கு 15% மட்டும்தான்
ஃபுல் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 85 to 90% வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கடல் வந்து ஒரு முழுமையான ஒரு விளக்க முடியாத ஒரு இடம். ஆனால் இந்த மரியானா ட்ரெஞ்சில் அதுக்கு பக்கத்திலே இல்லை அதே இடத்துக்குனாலும் நிறைய கப்பல்கள் இப்போ போய்கிட்டும் வந்துக்கிட்டும் தான் இருக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடம் இவ்வளோத்துக்குள்ள ஆழமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இது ஒரு ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் இல்லை நிறைய மிஸ்ட்ரி இந்த இடத்துல நடந்திருக்க மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் மரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு உலகின் மோசமான ஒரு ஆழமான ஒரு பகுதி, கடல் பகுதி அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணதுக்கப்புறம் ஹைப் எடுத்துன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் மரியானா ட்ரெஞ்ச், அதாவது உங்களுக்கு ஜப்பான் டு பிலிப்பைன்ஸ் போகிற வாய்ப்பு எப்பயாவது கிடைச்சது அப்படின்னா இந்த மரியானா ட்ரெஞ்ச் வழியே போவீங்களா, அந்த மரியானா ட்ரெஞ்ச் உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நன்றி.